பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் நாம் ஒருமித்து தேவ சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை துதிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலையில் கூட சங்கீதங்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று இந்த வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்புகிறவர்களை அவர் ரட்சிக்கிற தேவன். விரோதமாய் எழும்புகிற ஜனத்தின் நின்று, நமக்கு விரோதமாய் எத்தனையோ ஜனங்கள் எழும்பலாம், காரணமில்லாமல் துன்பப்படுத்தலாம், விரோதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவள் நின்று தம்முடைய வலது கரத்தினால் ரட்சிக்கிற ஒரு தேவன் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். எத்தனையோ விரோதிகளின் கரங்களில் இருந்து நம்மை ரட்சித்தவர், விடுவித்தவர், பாதுகாத்தவர். உன்னையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில மற்றவர்கள் நமக்கு எதிராய் செயல்படுகிறார்கள், நம்முடைய நன்மைகளுக்கு எதிராய் செயல்படுகிறார்கள், குடும்பத்துக்கு எதிராய் செயல்படுகிறார்கள், ஏன் குடும்ப உறவினர்களே எதிராய் நிற்கிறார்கள் என்று சில வேளைகளில் நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கலாம். பயப்படாதே. ஆண்டவர் இந்த கால வேளையில உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய காமின் வல்லமைகளை கிரியைகளை நீங்களாக்கி உன்னை ரட்சிக்க தேவ கரம் குறுகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. சிலுவையில் உனக்காக கரம் நீட்டி கொடுத்து ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கரம் இன்றைக்கும் குறுகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார் நம்பிக்கையுடன். அப்பா, உண்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லா எதிர்களுக்கும், எல்லா எதிர் வல்லமைகளுக்கும் என்னை ரட்சிக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருப்போம், அவர் நம்மை ரட்சிப்பார். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பன், இந்த கால வேளைக்காய் நன்றி. ஆமாம், என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்களை விரோதிகளின் வல்லமைக்கும் தடைகளுக்கும் கரங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவ கரத்தில் இந்த பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் ஆண்டவரே, யார் யார் இந்த விரோதிகளினால், சத்துருக்களினால் வேதனையில், துன்பத்தில், பாடுகளில் கடந்து போகிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கணும். விசேஷமாய் அவர்களை ரட்சிக்கிற கரம் என் தேவனுடைய கரம் என்பதை அறிந்து உம்மை நம்பி உம்முடைய பாதத்தை இன்னும் அதிகமாய் பிடித்துக் கொள்ள, பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்பி இருங்கள், அவங்களை விடுதலை ஆக்குவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.